Hi, my dear beautiful people in the world, good morning. உலக மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் கையில் எடுத்துக்கிட்டது என்ன ஒரு தகவல்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது தான். நாஸ்டாமஸ் பற்றி நான் ஒன்றும் பெருசாக ஆமாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகில் விற்ற ஒரு புஸ்தகம் இதுவென்றால் நாஸ்டாமஸ் புஸ்தகம் தான். 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்திரா காந்திக்கு என்ன நடக்கும், ராஜீவ் காந்தி என்ன நடக்கும், ட்வின் டவர் எப்படி கீழே போவோம், எப்படி அந்த அளவுக்கு கணித்தவர், ஒரு மாமேதை, டாக்டர், தீர்க்கதரிசி, பிளேக் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர். அப்படி பிளேக் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் பிளேக் நோய் வந்தப்போ அவர்களை காப்பாற்ற முடியாமல் போனவர். இப்படி ஏகப்பட்ட 1, 2, 3, 4 ஏகப்பட்ட தப்பான விமர்சனங்களும் அவர் மீது உண்டு. அந்த காலத்தில் 500 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அரசர்கள், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் இவரை கூப்பிட்டு அரசருக்கு என்ன ஆக போகுது, நாட்டுக்கு என்ன ஆக போகுது என்பதை ரொம்ப தெளிவாக சொன்னவர். ஆமாம், அப்படிப்பட்டவர் தான் நம்ம நாஸ்டாமஸ். நான் நாஸ்டாமஸ் பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன். பழைய வீடியோக்கள் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்கு நான் திருப்பி இன்றைக்கி இதை கையில் எடுத்துக்கிட்டேன்னா, பிகாஸ் அவசியமாக நான் இதை பற்றி அவதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நான் இந்த சாப்டர் சொல்லாமே விட்டுட்டேன், நிறைய வீடியோக்கள் போட்டேன். பட் அந்த அவதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் போடணும் நிறைய ஏற்கனவே முயற்சிகள் பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ், ஆமாம், நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறேன்னா தட் இஸ் யார் வில் அண்ட் விஷ். இது எதுவும் கம்பல்சரி கிடையாது. அதுதான் அவனு என்ன சட்டமா, நத்திங் டூ. பார்த்தா பார்க்கலாம், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். தேர் இஸ் நோ ரூல்ஸ் எல்லாம் அங்கே எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அவள் தான் வாழாத கொஞ்ச நாள் ஷார்ட் லைஃப். சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தீர்க்கதரிசிகள், அவதாரங்கள் அவதரித்து சொல்கிறாங்க. நீ கேட்கல அப்படின்னா அதுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனங்கள் என்பது எப்பொழுதுமே அது உண்டு. ஏதாவது ஒரு அவதாரம் வந்து கொண்டே தான் இருக்கும். யாரோ ஒருத்தன் பிறந்துக்கிட்டு தான் இருப்பான். இன்னைக்கு ஜான் பாஸ்கோ, நாளைக்கு வேற ஒருத்தவன், அவ்வளோதானே தவிர பட் இது நிற்காது. இட் வில் பி வாட், இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். உலகம் அழியும்பா, தீர்க்க தரிசனங்கள் அழியாது. புல்லு பூண்டு இல்லாமல் போயிடும், கடல் இல்லாமல் போயிடுமா? கடல் அங்கே தான் இருக்கும். பிகாஸ் இது கடல். நம்ம கடலுக்குள்ளே தீவுகளுக்குள்ளே வாழும். சென்னை என்பது ஒரு தீவு, அவ்வளோதான். தீவுகள் மூழ்கலாம், கடல் மூழ்குமா? கடல் ஆவியாகும், மேகமாக போகும், மேகம் மழையாகவும் மீண்டும் தரைக்கு வரும். இதுதான் வாழ்க்கை. இதில் இடையில் வந்தவர்கள் நம்ம நடுவில் பக்கத்தை காணோன்னு நம்மலாம் காணாமல் போடுவோம். தட்ஸ் ஆல். நடுவில் சில பக்கத்தை காணும். பட் புக்கு அங்கே தான் இருக்கும். புக்கு மீன்ஸ் வாட், உலகம் அங்கே தான் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள், ஜீவராசிகள், பல்லுயிர், அப்புறம் தாவரங்கள், அப்புறம் நம்மளை மாதிரி மிருகங்கள், சிரிக்க தெரிந்த மிருகம் தானே நம்ம. என்னைக்காவது ஒரே ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பொய் சொல்லாமல் வாழ்ந்துருப்போம்மா. ஜான் பாஸ்கோவுக்கு 62 வயசாகுது. ஒரு 10 நிமிடம், 10 நிமிடம் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் வெறும் உண்மைதான் பேசணும், பொய்யே பேசக்கூடாது என்று வாழ்ந்திருப்பேனா? சொல்லுங்க. அதான் சரி, ஓகே. இந்த அவதாரம் பற்றி நம்ம தயவு செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நாஸ்டாமஸ் பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இங்கேயும் ஒரு தடவை திருப்பும் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ ஒரு ஜோதிடர் சொன்ன 4 வரி பாடல்களை நினைத்து உலகம் காலாகாலத்துக்கும் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆமாம், ஒரு 4 வரி தான், ஜஸ்ட் 4 லைன்ஸ். இந்த வரிகளை அவர் சொன்னார், உலகம் நடுங்கி கொண்டிருக்கிறது, மொத்த உலகமும். பைபிளை பார்த்து கூட நடுங்கல, ஆனால் இவர் சொன்னதை பார்த்து நடுங்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ சொன்னவர் நாஸ்டாமஸ் என்றால் நடுங்குவதை தவிர வேறு வழி இல்லை. இப்படி சொன்னவர் நாஸ்டாமஸ் என்பதனால நடுங்கிறத தவிர வேறு வழி இல்லை, நடுங்கி தான் ஆகணும். ஓகேவா? காரணம், அவர் சொன்னது எல்லாமே நடந்தன, தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன, தொடர்ந்து நன்னுக்குது. இது வேற ஒரு பக்கம்.
அடுத்து பாருங்க, என்னது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்திரா படுகொலை, டயானா மரணம், ராஜீவ் படுகொலை, இன்று அவர் கணித்து சொன்னவை அனைத்துமே உலகை உலுக்கிய விஷயங்கள். ரைட்டா? அப்புறம் நாளை நடக்கப் போவதை முன்கூட்டியே கணித்து சொல்வதில் நாஸ்டாமஸுக்கு இணையாக இன்னொருவரை சொல்ல முடியாது. யாரையும் சொல்லுவாங்க, பாபாய் வாங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் இயேசுநாதர் பிறந்திருக்கிறதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறான். நான் தான் இயேசுநாதர்ன்றதெல்லாம் நானே பார்க்குறேன். அதான் சொல்லுவானுங்க. அவங்க சொல்கிறதுக்கு அளவா அப்பா பேசலாம், எவ்வளோ பேசலாம்யா, பேசிக்கிட்டே இருக்கிறான்பா. ஓகே சரி, அதை விட்டுருவோம், அவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும். நாளை நடக்க போவதை முன்கூட்டியே கணித்து சொல்வது நாஸ்டாமஸ்க்கு இணையாக இன்னொருவரை சொல்ல முடியாது. நோ வாட் சொல்ல முடியுமா? யாராவது இருக்காங்களா என்ன? நோ நத்திங், இல்லையா? ஸோ நாஸ்டாமஸின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உண்மையா அல்லது கட்டுக்கதையா? தீர்க்க தரிசனங்களை சொல்ல நினைத்தவர் ஏன் அனைவருக்கும் புரியும்படி சொல்லவில்லை? ஆமாம், தீர்க்க தரிசனம் 4 வரியில் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷில் இருக்குது. யாருக்குமே புரியல. ரெண்டாவது, எல்லா செயலுமே வந்து கரெக்டாக யான் பாஸ்கோ இந்த நேரம், இந்த நாள், இந்த கிழமை, ஆமாம், தலையில் வந்து மான் கொம்பி குத்தி சாவான், அப்படியே அவர் கரெக்டாக எழுதலை. இலை மறைவு காய் மறைவாகவே எழுதியிருக்கிறாரு ஐயா. எந்த ஒரு செயலும் ஜான் பாஸ்கோலாம் கரெக்டாக சொல்லுவார். பேரை சொல்லியே சொல்லுவேன், டேட்டை சொல்லியே சொல்லுவேன், டைமை சொல்லுவேன், வருஷத்தை சொல்லுவேன். இந்த டைம், இந்த நேரம், இந்த லாரியில் அடிப்பிட்டு சாப்பிடலாம், அவ்வளோ தெளிவாக சொல்லுவேன். பட் அவர் அப்படி சொல்லலை. எல்லாமே இலை மறைவு காய் மறைவு அப்படி சொல்லிட்டார். காரணம் என்னென்னா, அன்றைய அரசாங்கம் அந்த மாதிரி. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராகவோ அல்லது வேறு வந்து மதத்தை புண்படுத்துவது மாதிரியோ, இல்லை மக்கள் வந்து இவங்க சொல்லக்கூடிய போதனைகள் கேட்டு மனம் மாறி கிறிஸ்துவ மதத்திலிருந்து வேறு ஒரு மதத்திற்கு மாறிவிடுவார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால மன்னருக்கும் மத குருமார்களுக்கும் பயந்து வாழ்ந்த ஒரு காலம். சின்ன தப்புனாலும் தலையேற்றுருவாங்க. இங்கே மாதிரிலாம் கிடையாது. இங்கே நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இருக்கிற சட்டத்தெல்லாம் பார்த்தா நீ 100 கொலை பண்ணிட்டு கூட, 100 தீவிரவாத செயல்களில் பண்ணிட்டு கூட, ஆமாம், காலங்காத்தால் எல்லாம் நல்லா வீட்டில் போய் ஜம்முன்னு தூங்கலாம். எல்லா அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்தா போதும். ஆனால் அப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே தலையை துண்டித்துடுவாங்க. அரசாங்கம் கண்டுபிடிச்சு ராஜா முனியில் நிறுத்துவாங்க. தீர்ப்பு வழங்கப்படும். தீர்ப்பில் வெட்டு தான். அது கொடூரமான முறைகளில் வந்து அந்த காலத்தில் தண்டனைகள் இருந்தது. அதுவும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து இருந்ததுனால பயந்தாங்க அவர். பேசிக்காக அவர் பார்த்தா அவர் வந்து ஒரு யூதன். அவர் யூதன் இல்லை, அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு வந்தாலும். இப்போ தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூத மதத்தில் இருந்தவங்க. சரி, நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். அப்போது தீர்க்க தரிசனங்களை சொல்ல நினைத்தவர் ஏன் அனைவருக்கும் புரியும்படி சொல்லவில்லை? அது ஒரு கேள்வி இன்னும் இருக்குது. இன்னும் எல்லாரும் பெரிய பெரிய அறிஞர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள் இன்னும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்று அளவும் இந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் யாராலையும் சொல்ல முடியல. மிகப்பெரிய ஆய்வுகள் நடக்குது. ஆமாம், மிகப்பெரிய ஆய்வுகள் நடக்குது. பட் யாராலையும் தெளிவாக சொல்ல முடியல. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அவர் தான் முன்னமே சொல்லிவிட்டார் எனில் நடக்க போவது ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? அதான் சொல்கிறாருல்ல, ராஜா சாவ போகிறான், குதிரையை மோதி சாவ போகிறான், யானை மிதித்து சாவ போகிறான். இவ்வளோ கரெக்டாக அவரால் கணிக்க முடிந்தவர்கள் ஏன் அதை அவரால் தடுக்க முடியல? அவர் நினச்சிட்டா தடுத்துருக்கலாமே. ராணிக்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ராணி இன்னைக்கு ராஜா வந்து குதிரை முட்டி சாவ போகிறாரு, ராஜா இன்னைக்கு சிங்கம் அடித்து சாவ போகிறாரு. ராணிக்கிட்ட சொல்லி ராணி மூலியமாக இராணுவம் இருக்குது, இராணுவ வீரர்கள் இருக்காங்க, சக்தி இருக்குது, பலம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்கே, தடுத்து இருக்கலாமே. ஏன் தடுக்கலை? வாய் இப்படிப்பட்ட கேள்விகளும் ஓடிட்டுருக்கு, இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போது தடுக்க போவதையே, அதாவது நடக்க போவதை ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? அவர் எதற்காக அழிவுகளை பற்றியுமே பேசுகிறார்? யான் பாஸ்கோ அழிவு போட்டுமா நல்லதாக எதுவுமே சொல்ல மாட்டான். செத்துப்போடா, போகிற வயலில் செத்துப்போடா, லாரியில் அடித்து செத்துப்போடா, நம்ம கடலில் மூழ்கி செத்துப்போடா, தூக்கு போட்டுட்டு சாப்பிடா, இப்படி ஒரு நல்ல வார்த்தையே வராது. இப்படி அவர் பேசியது அனைத்துமே, எல்லாமே அவர் கணித்தவை அத்தனையுமே மொத்தம் அதுக்கு பேர் வந்து
ஒரு அந்த 100 செயல்கள் அடங்கிய அது செஞ்சுரிஸ் சொல்லுவாங்க. அது 100 செயல்கள் அடங்கியது. அதை பற்றி நான் வரேன், அதை பற்றி வரேன், அப்படி சொல்கிறேன். செஞ்சுரி 100 தொகுப்புகள் எல்லாமே 4 வரி கொண்டது தான். அந்த 4 திருக்குறள் இல்லையா, 2 வரி தானே. இவ்வளோ விஷயத்த அது உள்ளே வச்சிருக்கிறார் திருவள்ளுவர். லைக் தட். நம்ம நாலடியார் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் 4 வரி தான். பட் 4 வரி என்பது சாதாரண வரிகள் அல்ல. அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்போது அவர் எதற்காக அழிவுகளை பற்றி மட்டுமே பேச வேண்டும், எதிர்கால பேராபத்துகளை, ஆமாம், எதுக்கு நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பேராபத்துகளை மட்டும் ஏன் அவர் எடுத்து பேசுகிறாரு, என்னையா தலைவலியா? ஆமாம், ஏறக்குறைய அவர் வந்து நம்ம அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் அவர் ரசவாதம் கற்றுக்கொண்டு இருந்தார். ராத்திரியிலலாம் வந்து 12, 1 மணிக்கெலாம் மிகப்பெரிய ஆவி ஈவி ஏதோ சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். ஆமாம், அந்த மாதிரி ரசவாதம் அந்த மாதிரி விஷயம், பயங்கரமான சில சக்திகள் கூடலாம் அவர் பேசினார். நிறைய விஷயம் அவருக்கு ட்ரீம்ஸில் வந்தது. அப்படிப்பட்ட ட்ரீம்ஸை தான் அவர் வந்து அப்படிப்பட்ட ட்ரீம்ஸை தான் அவர் வந்து செயலாக எழுதியிருக்காரு. இப்படி 1000 கதைகள் ஓடுது. அதான் சொல்கிறாங்களே, பைபிளுக்கு அப்புறம் உலகத்தில் பைபிள் தான் அதிகமாக விற்றுருக்கு. புஸ்தகங்கள்னு பார்த்தா பைபிளும் புஸ்தகம் தானே. உலகத்தில் புஸ்தகங்கள் பார்த்தா பைபிள் தான் முதல் சேல்ஸு. 2வது சேல்ஸ் இந்த புத்தகம். ஜான் பாஸ்கோட்ட நேஷனல்ஸ் புத்தகம் மட்டும் ஒரு 10 புத்தகம் இருக்குது. ஒரு 10 எடிஷன் வச்சுன்னுக்கிறேன். இங்கிலீஷ், தமிழ், கிமிழ் அந்த மாதிரி ஏகப்பட்டது தான் வச்சுருக்கேன். நிறைய கிடக்குதுங்க. ஸோ அவர் எதற்காக அழிவுகளை பற்றி மட்டுமே பேச வேண்டும், எதிர்கால பேராபத்துக்களை உலகம் புரிந்து கொண்டுள்ளதா? இவ்வளோ சொன்னாரே, போனாரே, கொண்டாரே, வந்தாரே, சொன்னாரே, இந்த மக்கள் கேட்டானா, புரிந்து கொண்டானா? அதற்கு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி எச்சரிக்கை உணர்வுடன், விழிப்பு உணர்வுடன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, அல்லது சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக, அல்லது வேறு தன்னுடைய குடும்பங்களுமா அதை பாதுகாப்பதற்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தானா? இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் நடக்க போகுது, எனக்கும் நடக்க போகுதுன்ட்டு போயிடுவான். ஆமாம், நீங்களும் நடக்க வந்தா நீ ஜாப போகிற, நானும் ஜாப போகிறேன். அது ஏன்டா நான் இப்போ திருடுறதை நிறுத்தணும், நான் திருடிட்டு தான் இருப்பேன். அப்படி தான் போயிடுச்சு. ஸோ பேராபத்துகளை உலகம் புரிந்து கொண்டுள்ளதா? அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை தள்ள தெளிவாக ஆராயும் இந்த புத்தகம் நாஸ்டாமஸையும் அவரது தீர்க்க தரிசனங்களையும் நுணுக்கமாக படப்படுத்துறது. இதில் வந்து நான் அந்த அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொர்ஷனை மட்டும் பற்றி தான் பேச போகிறேன். நான் நிறைய பேசியிருக்கேன். ஆமாம், இது ஏகப்பட்டது இருக்குது. அப்பா, இது 28வது பொர்ஷன் இது. அப்போ 27 முன்னால் இருக்குது, இதுக்கு பின்னால் இருக்குது. ஆக நான் எடுத்துக்கொண்ட இந்த ஒரு விஷயம், ஏன்னா கலியுகம் திஸ் இஸ் கலியுகம். கலியுகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கலியுகம் என்பது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2000 வருஷம், 2025 வருடங்கள் ஆகிறது. கலிபர் 2025 தானே இது. ஆமாம், 2025 வருடங்களுமே கலியுகம் தான். 4வது யுகம்னு சொல்லுவாங்க, கடைசி யுகம்னு கூட சொல்லுவாங்க. கல்கி அவதாரம், இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய அவதாரங்கள் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட அவதாரம் இருக்குது. எல்லாமே அவதாரம் இல்லை, அவதான் தாரம். இப்படி போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. ஸோ இந்த அவதாரம் சிதிஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் அப்படியே நிறுத்துகிறேன். ஆமாம், உங்களால் முடிஞ்சன்னு கூட க்ளோஸில் கொண்டு வரேன். உங்களால் வந்து வீடியோ பார்க்கும் பொழுது சப்போஸ் நீங்கள் ஒரு சின்ன பாஸ் போட்டிங்கன்னா அது அப்படியே அதே இடத்துல அப்படியே அந்த வீடியோ ஸ்டாப் ஆகும். அப்படியே அழகாக படிக்கலாம். நான் அவ்வளோ நல்ல க்ளோஸில் காட்டியிருக்கேன். எனக்கு இங்கிருந்தே படிக்க முடியுது. நல்லா படிக்க தெரிஞ்சவங்க அழகாக வந்து இந்த பேஜ் அழகாக படிக்க முடியும். ஸோ பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சவங்க படிங்க. அப்படி இல்லை, படிக்க முடியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அப்படியே நான் இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். ரைட்டா? நாஸ்டாமஸின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் மனித இனத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியாகவும் தெய்வீக தூதனாகவுமே இதுவரை இருந்து வந்துள்ளன. இது எப்படி அவருடைய செய்திகள் வந்து ஒரு தூதனாக, ஆமாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக. அந்த ஆள் பாட்டு சும்மா கம்முன்னு போயின்னு இருக்கலாமே, என்னத்துக்கு மயிறு புக்குக்கெல்லாம் எழுதினீங்கள? சரி, மனிதன் மேலே ஏதோ ஒரு பற்று அந்த ஆளுக்கு. சரி, அதனால் நாஸ்டாமஸின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் மனித இனத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியாகவும், செய்தி மீன்ஸ் இப்போ நாம் தினமும் வாசிக்கிறோமே. ஆமாம், செய்திகள் அறிந்து கொடுங்கப்பா, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுங்கப்பா. ஆமாம், டெய்லி செய்தி படிக்காதவன் வேஸ்ட் பண்ணலாம் திட்டுறல, அந்த மாதிரி தான் அவர் கூட என்ன சொல்கிறாரு. நாஸ்டாமஸின் இந்த புஸ்தகத்தை எழுதுனர் பேர் சொல்ல மறந்துட்டேன்.
ஆமாம், கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். இந்த புத்தகம் உங்களுக்கு லேண்ட்மார்க்கில் கிடைக்கும், ஹிக்கிங் பதாமில் கிடைக்கும், பெரிய புக்கு கடைகள் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளில் போனால் கூட கிடைக்கும். கூகுள் நேஸ் ஜாமன்ஸ்ட்டு போயிட்டு டைப் பண்ணிங்கன்னா போதும். அப்படி சொன்னாங்க, குற்றாலம் அருவி போல் குளித்தது போல் இருக்குது, அது வந்துன்னே இருக்கும். பார்க்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் மெயினாக நான் ஏன் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க. கண்ணு தெரியாதவங்க, நல்ல காது கேட்கும், இந்த மாதிரி வயதானவங்க, ராத்திரியில் தூங்க முடியாதவங்க. ஏன்னா வயதானாவே தூக்கம் போயிடும், தூக்கத்தை இழந்துடுவாங்க. ஸோ ராத்திரி அப்படியே புலம்பின்னு இருக்கிறவங்களுக்கு, பிள்ளைங்களோ இல்லை வேலையாளோ இல்லை மனைவி யாரோ கண்ணு தெரிந்தவர்கள், இப்போ தான் எல்லாம் டெக்னாலஜியெல்லாம் இங்கேயே போயிடுச்சே, எல்லார் கையிலையும் ஒரு ஃபோனுக்கு 7 ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோனு. ஆமாம், அப்போ போட்டு அந்த ஹெட்ஃபோனை போட்டு காதில் போட்டு ஜான் பாஸ்கோ பேசுகிறதா போட்டிங்கன்னா அப்படி கேட்டுக்கிட்டே நிம்மதியாக தூங்கிடுவாங்க. ஒரே கல்லில் 2 மாங்க, செய்தி கேட்ட மாதிரியும் இருக்கும், தூங்கின மாதிரியும் இருக்கும். தூக்கம் இல்லாதவர்களுக்கு ஜான் பாஸ்கோ எப்பவுமே ஒரு தூக்க மாத்திரை தான். ஆமாம், ஜான் பாஸ்கோ கவிதைகள், ஜான் பாஸ்கோ எழுத்து எல்லாம் தூங்க முடியாதவர்களுக்கு தூக்க மாத்திரை போய் ஷாப்பில் வாங்காதீங்க, ஜான் பாஸ்கோ வீடியோ பாருங்கள், நல்லா தூங்கலாம், நிம்மதியான தூக்கமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாஸ்டாமிசம் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் மனித இனத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியாகவும், தெய்வீக தூதன் தான் அவர். நான் அப்படி தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். மற்றவங்கள நான் இதில் கம்பேர் பண்ணல, ஜாயின் பண்ணிக்கல, நான் இதில் மிங்கிள் பண்ணல. ஆமாம், நான் இதில் அவங்க கேட்கல, நான் சொல்லுவேன், ஏன்னா அப்படி தான் நினச்சிக்கினேன். ஓகே, இதுவரை இருந்து வந்துள்ளன. சரியா? அப்புறம் ஆன்மீக ஞானமும் ஒழுக்கம் சார்ந்த தத்துவமும் நிறைந்த அவரது தீர்க்க தரிசனங்களை நாம் எளிதில் புறக்கணித்து விட முடியாது. அவருடைய அந்த ஒழுக்கம், அந்த ஞானம், அந்த தீர்க்க தரிசனம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் தூக்கி போட்டுற முடியாது. ஆமாம், அப்படியா? சரி. அப்புறம் அவர் சாதாரணமாக ஒரு விஷயத்தை மட்டும் அவர் பேசலை. சமூகம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நாஸ்டாமிசம் தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரியும்ல? ஃபார்ச்சூன். ஆமாம், ப்ராஃபஸிஸ் சொல்லுவாங்க. ப்ராஃபஸிஸ் மீன்ஸ் வாட் இஸ் இட்? பின்னால் நடக்க போகிறது முன்னால் சொல்லுறது. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம், 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் இல்லையா? சில இதெல்லாம் நடக்கும்போல அதை முன்கூட்டியே சொல்வது, ஃபார்ச்சூனை பற்றி சொல்வது, எதிர்காலத்தை பற்றி சொல்வது, அந்த மாதிரி தான். தட் இஸ் வாட், அதுதான் தீர்க்க தரிசனம். ஆமாம், அவருக்கு தீர்க்க தரிசி, அவரை ப்ராஃபட்டுன்னு சொல்லுவாங்க. யார மாலை ப்ராஃபட் அப்படி தான் சொல்லுவாங்க. அவருடைய தீர்க்க தரிசனங்களை ப்ராஃபஸிஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ப்ராஃபஸிஸ்னால் தீர்க்க தரிசனங்கள். ஆங்கிலத்தில் ப்ராஃபஸிஸ்னால் தமிழில் தீர்க்க தரிசனங்கள். முன்கூட்டியே நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதால் மக்களை உஷார் பண்ணுறது. ஜாகிரதையாக இருப்பா, எப்பா நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்டியப்பா, உங்கள் நல்லதுக்கு தான்ப்பா, அப்படி அதுக்காக தான் அவர்களை தான் இயேசுநாதர், புத்தர் எல்லாம் அப்படி தான் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இயேசுநாதர், புத்தர், எம்ஜி ராமச்சந்திரன், எல்லாருமே. எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம இந்த காலத்தில் நம்ம அவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளணும். மிக அற்புதமானவர். எல்லாம் செத்து போனவங்க. ஆமாம், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போட்டார். யார் பேசிக்கிட்டு இருக்கிற நாஸ்டாமில் 500 வருடங்களுக்கு முன்பே. அவருடைய பிறப்பு 1503. இப்போ எவ்வளோ ஹவாஷ் கிபி 1503 அவர் பிறந்த வருடம். இறந்த வருடம் அப்படி பார்த்தாக்க 1556, 1556. அப்போ அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போகிற விஷயம் கூட அவருக்கு தெரியும். ராத்திரி நாளைக்கு காலையில் இறந்து போகிறார். தன்னுடைய மெய் காப்பாளன் கிட்ட சொல்கிறார், டே நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்டா. ஆமாம், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். அதே மாதிரி இறந்து போனார். அவங்க புள்ள சொந்த புள்ள. ஆமாம், சொந்த புள்ள பேர் மைக்கேல் மேனடோ என்னமோ அந்த மாதிரி தான் வரும். உள்ள போய் கேட்டு அந்த பயலுக்கு ஏற்படக்கூடிய சாவை பற்றி சொன்னவர். அது நிறைய விஷயம் இருக்குது. உள்ள போய் பாருங்கள், கிடைக்கும். ஒன்றும் பெரிய கம்பு சூத்திரம்லாம் கிடைக்காது. ஆமாம், அதுக்காக ஆமாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா வருவாளா சுந்தரி? பட் ட்ரை பண்ண தான் கிடைக்கும். துட்டு கொடுத்தா தான் வருவா சுந்தரி. ஆமாம், சும்மா நோவாமல் ஜான் பாஸ்கோ சொல்லினே போவான், கேட்டுனே இருப்பீங்கன்னா வேலைக்காகாது. போகணும், போய் ட்ரை பண்ணணும். ஆமாம், யூ ஹேவ் டு ட்ரை. நோ மேன், ட்ரை பண்ணால் தான்ப்பா கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்காமலே உனக்கு உரிச்சி எடுத்துன்னு வாய்யில் நொட்டுவாங்களா?
அதெல்லாம் நடுகள். சரி, சமூகம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நாஸ்ட்ராடமஸின் தீர்க்க தரிசனங்கள் யாவும் மனித இனத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதிகள். அப்புறம் அவரது கணிப்புகள் அனைத்தும் மானிட இனத்தின் சாபக்கேடுகளுக்கு ஒளி தரும் முயற்சி. ஆமாம், மனிதனுக்கு உண்டான சாபக்கேடுகள் இருக்கு இல்லையா? தர்திரம், துயரம், துன்பம், வறுமை, பசி, பட்டினி, பிறர்களால், அரசாங்கத்தால், சமூகத்தால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிர்கதியான சமாச்சாரம் இருக்குல்ல, அதற்கு எல்லாமே வந்து ஒரு ஒளி மாதிரி தான் என்னுடைய தீர்க்க தரிசனம். ஒளி வாட்? ஒளி விளக்கு அந்த மாதிரி. என்னது? ஆமாம், சாபக்கேடுகளுக்கு ஒளி தரும் முயற்சி தான் அவருடைய முயற்சி. சரியா? ஒற்றுமையும் சகோதரத்துவமும் இல்லாமல் வாழும் நம்மக்கிட்ட ஏது ஒழுக்கம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை, நம்மகிட்ட தான் எதுவுமே இல்லையே. ஸோ அதை தான், ஒற்றுமையும் சகோதரத்துவமும் இல்லாமல் வாழும் நமக்கு கல்வி புகட்டும் ஒரு பாடமாகவே அவரது கணிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். we must take it what? It's a kind of lesson. அது ஒரு பாடம் நமக்கு, அப்படித்தான் நம்ம எடுக்கணும். சரியா? அதையும் மீறிய அலட்சியத்துடன் நாஸ்ட்ராடமஸையும் அவரது கணிப்புகளையும் புறந்தள்ளிவிட்டு மீண்டும் மீண்டும் மனிதனின் பாவங்கள் அதிகரிக்குமானால், இப்போ வரக்கூடிய அந்த பேரிடர்கள் தான். உக்ரைன் எரியுது, காசா சாப்பாடு இல்லை, நம்ம ஹெலிகாப்டர்லேருந்து சாப்பாடு போடுறான், சாப்பாடு தலையில் விழுந்து சாவுது குழந்தை. சாப்பாடு வெயிட் தாங்க, தலையில் விழுது குழந்தை சாவுது. ஸோ அதையும் மீறிய அலட்சியத்துடன் நாஸ்ட்ராடமஸையும் அவரது கணிப்புகளையும் புறம் தள்ளிவிட்டு மீண்டும் மீண்டும் மனிதனின் பாவங்கள் அதிகரிக்குமானால், there is no one is here to stop that, right? யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுப்பா. அவன் பாட்டு ஒருத்தம் பண்ணால் பரவாயில்லப்பா, ஏதோ அவர் தடுத்துடலாம். 10 பேரும் பண்ணால் எப்படிப்பா தடுக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு திங்க். ஒவ்வொருவரும் வந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவனால் எல்லோரையும் மாற்ற முடியாது. ஒருத்தவன் எல்லாரையும் மாற்றிட முடியுமா என்ன? அதெல்லாம் காலகாலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ட்ரை பண்ணி தோற்று போய் செத்து போட்டான், மண்ணோட மண்ணா போயிட்டான். ட்ரை பண்ணி இந்த மக்களை திருத்துவதற்காக. இயேசுநாதர்லாம் அப்படி பிறந்தவர் தானே. ஏன் சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டீங்களே? நான் ஏன் பாவம் பண்ண வந்தாள்? நல்லது சொன்னான், அதுக்கு சிலுவையில் அடிச்சு கொண்டுவேன். சாக்ரட்டிஸ் என்ன பண்ணார்? நல்லது பண்ணாரா? விஷமுத்து கொண்டுட்டேன். இப்படிதான் எல்லா நல்லவங்களையும் கொண்டுடு. அப்புறம் நல்லவனே இல்லைன்னா இயற்கை பார்க்கும், எந்த ஒரு நல்லவனும் இல்லை, இதுதான் தக்க சமயம், இப்போ நம்ம உலகத்தை அழிச்சிடலாம். இயற்கை உலகத்தை அழிச்சிடும். ஒன்று ரெண்டவன் நல்லவன் இருக்கிறதுனால உலகம் இயற்கையும் தான் அப்படியே வெயிட் பண்ணிக்குது. என்னடப்பா அந்த கிளம்பி ஜான்பஸ் கேப்பஸ் ஆவான், செத்துட்டானா உலகத்தை அழிச்சிடலாம். புரியுதா? இயற்கைக்கு மனசு இருக்குதுப்பா. ஐயோ, ஒரு நல்லவனை போய் நம்ம வந்து எல்லாரையும் கொள்றோம்னா, நானும் தான் கூட சேர்ந்து சாவேன். அப்போ நல்லவனும் கூட சேர்ந்து சாகக்கூடாதுல்ல. ஏன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொலை பண்ணுற ஒரு இயற்கைக்கு ஒரு கிழவனை கொலை செய்ய தெரியலையே. குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தை, பிறக்காத குழந்தை, வயிற்றுக்குள்ளேயே கர்ப்பப்பைக்குள்ளேயே சாகுது. அதான் ஏற்கனவே சொல்கிறாங்களே, பெத்தவன் பண்ண பாவம் தான் பிள்ளைங்களை போய் சேரும். அது பண்ண பாவம் வயிற்றுக்குள்ளேயே செத்து போச்சு. வயிற்றுக்குள்ளேயே செத்து போச்சுப்பா, பாவம் பண்ணிச்சு. அதான் எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும். அப்புறம் ஐயோ அது என்ன பாவம் பண்ணிச்சு, என்ன பாவம் பண்ணிச்சு, என்ன பாவம் பண்ணு, அது பண்ணலடா பாவி, நீ பண்ண பாவத்துக்கு அது செத்து போச்சுடா. இப்போ பச்சை குழந்தை வயிற்றுக்குள்ளே என்னையா அந்த பூமியில் வந்துச்சு, பார்த்துச்சு, செஞ்சிச்சு, திட்டுச்சு, போணுச்சு, எதுவுமே இல்லைப்பா, வயிற்றுக்குள்ளேயே செத்து போச்சப்பா. அதுவும் அவங்க பண்ண பெற்றோர்கள் பண்ண பாவம், அவள் பண்ண பாவம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான். அதையும் மீறிய அலட்சியத்தோட நாஸ்ட்ராடமஸையும் அவருடைய கணிப்புகளையும் புறந்தாள்ளி விட்டு மீண்டும் மீண்டும் மனிதனின் பாவங்கள் அதிகரிக்குமானால், எப்பொழுதெல்லாம் பூமியில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போது வந்து இது இருக்குது. எப்போல்லாம் உலகத்தில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்கி நிமிர்ந்து அயோக்கியத்தனம் அட்டூழியம் அதிகரிக்குதோ அப்போ ஒரு அவதாரம் வரும். அப்போ ஒருத்தன் பொறுப்பான். இது காலகாலமாக நடுகிற ஒரு விஷயம் தான். நபிகள் நாயகம் அந்த மாதிரி தான், கிருஷ்ணர் அந்த மாதிரி தான், இயேசுநாதர் அந்த மாதிரி தான், புத்தர் அந்த மாதிரி தான், நாஸ்ட்ராடமஸ், இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த காலம்
கிருஷ்ணர் பிறப்பார் என்பது தான் ஒரு விஷயம். ஆக கிருஷ்ணர் பிறந்துட்டார்னு சொல்கிறாங்க. கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க. சிலர் ஆன்டி கிரைஸ்ட், ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. யார் ஆன்டி கிரைஸ்ட்டுன்னு ஒருத்தன் வருவான். பட் இது எல்லாமே எப்பொழுதெல்லாம் பூமியில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது எல்லாம் அந்த பாவங்களை அழிக்க நான் அவதரிப்பேன் என்று கீதையில் மொழிந்துள்ளார் கிருஷ்ணர். கீதையில் சொல்லியிருக்கிறார், எப்பெல்லாம் பாவம் அதிகமாக ஆயிடுச்சோ அப்போல்லாம் நான் பிறப்பேன். யாரை? அந்த தீமைகளை அழிக்கக்கூடியவர்களை, தவறானவர்களை நான் அழிப்பேன், பிறப்பேன் அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி மகாவிஷ்ணுவின் அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம் என்று இந்து புராணங்களிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான நேரமும் விட்டதா? இப்போ கல்கி அவதாரத்தை பற்றி ரொம்ப பேர் பேசுகிறாங்க. நான் போயிருக்கேன், அந்த கல்கி கோயில் ஆந்திராவில் இருக்குதுப்பா. என்னையா அதுப்பா, என்னப்பா, எல்லாமே பதிங்க கற்கள், என்ன அமைதி பா. ஐயோ, நான் போயிருக்கேன், நான் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்குது, அது ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்கேன். அது மாதிரி ஆமாம், கல்கி அவதாரம் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் நாஸ்ட்ராடமஸுக்கும் கல்கி அவதாரத்துக்கும் என்ன சம்மந்தம்? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம்? இல்லைப்பா, இவர் யார்? கிருஷ்ணர் யார்? அமாவாசை அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்னப்பா சம்மந்தம்? இவர் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிறந்தவர், இறந்தவர். ஸோ இப்படி போகும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உலகம் தன் முடிவை நெருங்கும் வேளையில் இயல்பு நிலை கடந்த தெய்வீக ஆற்றல் பொருந்திய 2 தீர்க்கதரிசிகள் இறைவனால் இந்த உலகுக்கு அனுப்பப்படுவார். 2 பேர் இறைவனால் இந்த உலகுக்கு அனுப்பப்படுவாங்களாம். என்னன்னு பார்ப்போம். வரப்போகும் விபரீதங்களை முன்கூட்டியே ஆருடம் கணித்து கூறவும், நடக்க போகிற விஷயங்கள் 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர் உலகத்தில் நடக்கக்கூடிய மிக பயங்கரமான பேரிடர்கள், அழிவுகள் இதை பற்றி சொல்லுவாங்க. அவர் அனுப்பி வைப்பாராம் 2 பேரை. எங்கே அனுப்பப்படுவர். வரப்போகும் விபரீதங்களை முன்கூட்டியே ஆருடம் கணித்து கூறவும், உலக மக்களை எச்சரிக்கை செய்யவும் அவர்கள் பணிக்கப்படுவர். உலகம் அழிவை சந்திக்கும் முன் மக்கள் சுதாரித்து கொள்ள அவர்களால் சிறிது காலம் அவகாசம், அதாவது இவங்க 2 பேரும் இவங்களை காப்பாற்றப்படுது இல்லை, இவங்களை காப்பாற்றப்படுது இல்லை. போயிட்டுக்கு போ, எங்கே வச்சுருக்காங்க, யார் போனது? அதையை பற்றி நீ ஏன் கொலைப்படுற? விடு. ஸோ நம்ம முக்கியமான விஷயத்தை எங்கே விட்டுட்டோம், என்ன விட்டுட்டோம்? அந்த 2 பேர் வருவார்கள். ஆமாம், தீமையான விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதுலேருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள தேவையான முறைகளெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு அவகாசம்தான் அது. இட் இஸ் அது அது என்னப்பா சொல்லு, எவ்வளோ வேணும்? 50 ரூபாலேருந்து எடுத்துக்கோ. அங்கே போய் எடுத்துக்கப்போ, அந்த ஜோபிலேருந்து போய் எடுத்துக்கப்போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ. அவங்களுக்கு தெரியும் நான் யார் கூடயும் பேசுகிறேன், இடையில சோப்பு சொக்கால தான். ஒன்றும் ஓகே, ஜஸ்ட் மினிட், அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். யாரும் வீடியோ அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு முக்கியமான வீடியோ இது, கண்டிப்பாக இது பாருங்கள். எடுத்துக்கினியா? சரி. அப்போது இந்த 2 பேர் வராங்க இல்லையா, அந்த 2 பேர் என்னன்னா, இவர்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் அவர்களை அனுப்பவில்லை, எச்சரிப்பதற்காக. எப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. எப்பா அங்கே பள்ளம் இருக்குதுப்பா, அங்கே போவதப்பா. எப்பா அங்கே ஏதோ நோண்டி போட்டு வச்சுருக்காங்கப்பா, அங்கே போவாதீங்கப்பா. எப்பா அங்கே அந்த கரண்ட் ஒயர் அருந்து கிடக்குதுப்பா, அங்கே போவாதீங்கப்பா. வெறும் எச்சரிப்பு, சிறிது காலம் அப்படி சுதாரித்து கொள்வதற்கு தானே தவிர பாவத்தில் இருந்தோ தண்டனையில் இருந்தோ காப்பாற்றுவதற்கு அல்ல, எச்சரிப்பதற்கு தான். சரிங்களா? அப்படிதான் இங்கே என்னது, ஆருடம் கணித்து கூறவும் உலக மக்களை எச்சரிக்கை செய்யவும் அவர்கள் பணிக்கப்படுவர். உலகம் அழிவை சந்திக்கும் முன் மக்கள் சுதாரித்து கொள்ள அவர்களால் சிறிது கால அவகாசமும் அவர்களுக்கு அளிக்கப்படும். ஜஸ்ட் அவகாசம், தண்டனை உறுதி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ நான் ஒரு குற்றம் பண்ண, எனக்கு தூக்கு தண்டனை வீசிட்டாங்க, நான் போகிறேன். ஆமாம், கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, உலக கோர்ட்டில் போய் எல்லாம் ஜனாதிபதி அவங்க இவங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி, ஐயா ஆமாம் ஐயா
எனக்கு இன்னும் ஒரு மாதத்தில் பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செத்துடுறேன். அந்த மாதிரி சொன்னால் கோர்ட்டு அதிகாரம் தருமா? நான் தராது. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கருணை மனம் கொண்ட ஜட்ஜி இருந்து, ஜனாதிபதி இருந்து, சரிப்பா பாவம் எப்படின்னு ஒரு 4 நாளில் நம்ம தூக்கில் போடணும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தானே கேட்குறான். ஒரு 2 நாள் தானே கேட்குறான். ஆமாம், பரவாயில்ல போயிட்டு 2 நாள் தள்ளி தூக்கு கொடுக்கலாம். அவ்வளோக்கு அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. நான் சும்மா சொல்கிறேன், அதை பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னாக்க தண்டனை உறுதி, பட் சுதாரித்து கொள்வதற்கு சமயம் தருவது, அவ்வளோதான். அப்படி போகுது விஷயம். சரி, சுதாரித்து கொள்ள அவர்களால் சிறிது கால அவசாகம் அளிக்கப்படும். சரி, பைபிளில் இந்த வாசகங்களை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்து ஒதுக்கப்பட முடியாது. பைபிள்லேயும் இருக்குது இது. சேம் பைபிள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது பைபிள். பைபிளில் எழுதப்பட்டது ஒவ்வொன்றும் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அக்கு வேறு ஆணி வேறுன்னு பிரித்து மேயிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், பைபிளில் இந்த வாசகங்களை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்து ஒதுக்கிவிட முடியாது. பைபிளில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் தீர்க்க தரிசனங்களும் எவ்வளோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பல திவ்ய மனிதர்களால் இயற்றப்பட்டதாகும். ஆமாம், நேற்று முந்தானத்து எழுதப்பட்டதில்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் நடக்கும் என்று. சும்மா இல்லை, ஓகேவா? அப்போது முன்னர் வாழ்ந்த பல திவ்ய மனிதர்களால், திவ்யம் மீன்ஸ் வாட்? ஆமாம், இறைவனே பொருள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திவ்ய மனிதர்களால் இயற்றப்பட்டதாகும். ஆனால் எதுவும் ஒழுங்காக சொல்லப்படாத காரணத்தாலும் மேலோட்டமாக பார்க்கப்படும் ஒரு சில கருத்துக்கள் மூட நம்பிக்கைகள் நிறைந்ததாக இருப்பதாலும் மத சாயம் பூசப்பட்டிருப்பதாலும் அவை மக்களை போய் சேரவில்லை என்பதே உண்மை. எல்லாமே இங்கே தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைத்து கொண்டார்கள். ஆமாம், எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி புதுசு. என்னப்பா அப்படி எழுதியிருக்கா? அதை அழிச்சிட்டு நான் ஒன்று சொல்கிறேன், அதை அந்த உள்ள வச்சு. ஆமாம், அப்படி வச்சுட்டாங்க புஸ்தகங்களில், ரெக்கார்ட்ஸில். எல்லாமே மனிதன் பண்ணுவது தானேப்பா. இப்போ இந்த புஸ்தகம் இருக்குது பார்க்குறியா, இதில் இருக்கிற எல்லாம் எழுதி மாற்றிட்டு நான் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் இதே இதுவெல்லாம் இடையில போட்டு இதே புஸ்தகமாக போட்டு விற்றுட்டா முடியும். என்னால் 10 வார்த்தை கூட சொந்த வார்த்தை இந்த புக்கில் இருந்த வார்த்தை இருக்காது. மொத்த வார்த்தை என் வார்த்தையை உள்ளே ஏற்றிடுவேன், விற்றுடுவேன். நாளைக்கு இவர் எழுதுன மாதிரியே ஆகிடும். அவர் சொல்லியிருக்காருப்பா, யார் இவர் சொன்ன மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ளே இருக்கிற விஷயம்லாம் என்னது? ரஜினிகாந்த் படத்தில் சொல்லுவார் செந்தில். ஆமாம், மாப்பிள்ளை தான் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது, அப்படி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். ஜான் பாஸ்கோ ஒரு செகண்ட் கெட்டு போயிட்டேன்னா போதும், ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாதிப்பேன். ஒரு செகண்ட் ஜான் பாஸ்கோ கெட்டுடுன்னு என் மனசுக்கு நான் ஆர்டர் போட்டால் போதும், ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாதிப்பேன். எனக்கு அவ்வளோ விதைகள் தெரியும். ஏன்னா இருக்கிற நல்லா முட்டாளு. இவ்வளோ முட்டாளி ஏமாத்துறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயம், அதான் சிம்பிள் தான். ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். பட்டு அப்படி ஏமாற்றி சேர்க்குற பணம் அடுத்த நிமிஷமே போயிடும். அதுதான், அடுத்த நிமிஷமே போயிடும். எங்கிட்ட இருந்து நோட்டில் தட்டின்னு போயிடுவான். சக்கரம் சினிமா படம் பார்த்தீங்களா? சக்கரம்னு ஒரு சினிமா படம், பழைய சினிமா படம், ராஜன் படம். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பரமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ போகும்போது சொல்வதில்லை. அதே மாதிரி வரும்போதும் சொல்வதில்லை, போகும்போதும் சொல்வதில்லை. அப்படி தான் 1 கோடி ரூபா அடிக்கிறது ஈஸி. ஆனால் நாளைக்கு அது நம்மகிட்ட இருக்குமா? எங்கிட்ட அடித்தோம், நான் இன்னொருத்தவங்கிட்ட அடித்த மாதிரி எங்கிட்ட இருந்து இன்னொருத்தன் அடிச்சுன்னு போடுவோம். தான் உண்மை. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், பூவிலைகள், அதாவதுங்க பைபிளில் இந்த வாசகங்களை அவ்வளோ எளிதில் யாரும் மறந்து ஒதுக்கிவிட முடியாது. பைபிளில் சொல்லப்பட்ட கருத்துக்களும்
தீர்க்க தரிசனங்களும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பல திவ்ய மனிதர்களால் இயற்றப்பட்டதாகும். ஆனால் எதுவும் ஒழுங்காக சொல்லப்படாத காரணத்தினாலும் மேலோட்டமாக பார்க்கப்படும் ஒரு சில கருத்துக்கள், மூட நம்பிக்கைகள் நிறைந்ததாக இருப்பதாலும், மத சாயம் பூசப்பட்டு இருப்பதாலும் அவை மக்களை போய் சேரவில்லை என்பதே உண்மை. சரி, அப்படியே கடகடன்னு போயிடுறேன். நான் நிறைய விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு வரைக்கும் இங்கேயே தான் நிற்பேன். இதை விட்டு நவர மாட்டேன். அது எனக்கு பிடித்திருக்கிற நோய். அதனால் கடகடன்னு அடிச்சு விடுறேன். அப்புறம் பூ உலகில் பாவங்கள் நிறையும் போது இறைவனால் அருளப்பட்ட இறை அம்சங்கள் பொருந்திய ஒருவன் பாவங்களை அழிக்க இந்த பூமியில் அவதரிப்பான் என்ற கருத்துக்களே அந்த புனித நூல்களில் எங்கும் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனால் தோற்றுவிக்கப்படும் 2 தீர்க்கதரிசிகளை பற்றிய விளக்கம் ரெவலேஷனில் இருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்குது. என்ன போய் பாருங்கள். பழைய ஆகமமான யோவானிலும் ஜோயல் புஸ்தகத்துலையும் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் அனுப்பப்படுவார்கள் என்று வேணுமெனா அதை போய் பாருங்கள். ஆமாம், இங்கே ரெவலேஷனில் அதை இங்கே குறிப்பிட்டே இருக்காங்க. 11வது அதிகாரம் 3-6 வசனங்கள். அது என்னன்னு பாருங்கள். நான் எனது 2 சாட்சிகளுக்கும் 1260 நாட்களில் அளவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் வழங்குவேன். அவர்கள் முரட்டு துணியிலான ஆடையை அணிந்து இருப்பார்கள். 2 ஒலிவ மரங்களும், ஒலிவ மரம் மீன்ஸ் வாட், ஆலிவ் ட்ரீ இருக்குதுல்ல, அதுதான். 2 ஒலிவ மரங்களும் பூமியில் கர்த்தருக்கு முன்னிலையில் இருக்கிற 2 விளக்கு தண்டுகளும் இந்த 2 சாட்சிகள் ஆகும். எவராது சாட்சிகளை சேதப்படுத்த முயற்சித்தால் சாட்சிகளின் வாயில் இருந்து சாட்சிகளின் மகனா கொஞ்சம் அது இந்த 2 சாட்சிகளாலும் எவராது சாட்சிகளை சேதப்படுத்த முயற்சித்தால் சாட்சிகளின் வாயில் இருந்து நெருப்பு வந்து எதிரிகளை அழிக்கும். எவர் ஒருவர் சாட்சிகளை சேதப்படுத்த முயன்றாலும் அவர்கள் இது போலவே அழிக்கப்படுவர். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிற நாள்களில் மழை பெய்து விடாதபடி வானத்தை அடைக்கவும் அவர்களுக்கு வல்லமை உண்டு. மழையே பெய்யாமல் கூட பண்ண முடியுமா? மழையே அப்படி நின்றுடு அப்படி கூட சொல்ல முடியுமா அந்த தீர்க்கதரிசிகளுக்கு? அந்த மாதிரி வல்லமையை அந்த மாதிரி ஒரு வல்லமையை கொடுக்கப்பட்டதாக. வாயில் அப்படின்னா நெருப்பு வருமா? இந்த உலகை எரிச்சிடு அப்படின்னா இங்கே உட்காந்து ஜான் பாஸ்கா ஊதுனா போதும், உலகை எரிஞ்சிடும். தீக்குச்சிலாம் தேவையில்லை. சரி, அப்படிதான் இருக்குதுங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிற நாள்களில் மழை பெய்து விடாதபடி வானத்தை அடைக்கவும் அவர்களுக்கு வல்லமை உண்டு. அப்புறம் அவர்களுக்கு தண்ணீரை ரத்தமாக்குகிற வல்லமையும் உண்டு. தண்ணீர் குடிக்கிற தண்ணி மகனா, தண்ணியை குடி மகனான்னு சொல்லிட்டு அப்படியே ரத்தமாக மாறினா ரத்தமாக மாறிடும். அந்த வல்லமையும் உண்டு அவர்களுக்கு. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் விரும்பும் போதெல்லாம் அடிக்கடி பூமியை சகல விதமான வாதைகளாலும் வதைக்கவும் அவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. நயன்தாராவை டான்ஸ் ஆட வைக்கிறது மட்டும் இல்லை. சிம்ரனா டான்ஸ் ஆட வைக்கிறது மட்டும் இல்லை. இந்த பூமியை ஆட வைக்க முடியும், இந்த பில்டிங்கை ஆட வைக்க முடியும், இந்த பெருங்குளத்தூர் மலையை ஆட வைக்க முடியும், தாம்பரம் மலையை ஆட வைக்க முடியும். இப்படி எல்லா வகையான இங்கே உக்காந்துங்கன்னு அமெரிக்காவே ஒரு டான்ஸ் போடுன்னா அமெரிக்கா டான்ஸ் போடும். அதான் நிலநடுக்கம், பூமி அதிர்வு, எரிமலை வெடிப்பு, இப்படி எதை வேண்டுமானாலும் உக்காந்த இடத்துல இருந்து அவனால் பண்ண முடியும். அந்த இருவர் ஒருத்தவங்க எங்கே இருக்கிறான், இன்னொருத்தர் எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஸோ அப்படி வதைக்கவும் அவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. ஜோயலில் மறுபடியும் சொல்லுது பாருங்கள். 2வது அதிகாரம் 28 வசனமும் 29வது வசனமும் என்ன சொல்லுதுன்னா, இதன் பிறகு நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன். நிறைய பிக்சர் பார்த்தா தெரியும். சில அப்படி அவர் மேலே அப்படி இருப்பார், இப்படி கை இப்படி இருக்கும், அங்கேருந்து ஃபுல்லாக எல்லாம் கீழே ஒரு ஜனமாக இருக்கும். ஒரு ஆவி பார் ஒளி மாதிரி எல்லாரும் மேலேயும் அப்படியே பார்த்துருப்போம். நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். இதன் பிறகு நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன். உங்கள் மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள். உங்கள் இளைஞர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்போது நான்
பணியாட்கள் மீதும் பணிப்பெண்கள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். இதெல்லாம் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ பைபிளின் மேற்கண்ட 2 தீர்க்க தரிசனங்களும் இறைவன் மனிதர்களுக்கு அளித்த எச்சரிக்கையாகவே எண்ணப்படுகிறது. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் யாவும் இயேசு 2ஆம் முறை பிறப்பெடுப்பார் என்பதையே வலியுறுத்துகின்றன. அதே பைபிள் இயேசு என்பவர் இறைவனின் பிரதிநிதியை தவிர அவரே இறைவன் என்று வலியுறுத்தவில்லை. அவர் சும்மா பிரதிநிதி தான். பிரதிநிதி மீன்ஸ் வாட்? வேலைக்காரர்கள் தான். ஓகே. இயேசுவும் தன்னை கடவுளின் மைந்தன் என்றே கூறுகிறார். அவரும் ஆமாம் என் பிதான் தானே சொல்கிறாரு, நான் வந்து அவருடைய குமாரன் தானே சொல்லிக்கிறாரு, சாமி நான் சொல்லிக்கிறாரு இல்லையே. அந்த மாதிரி அப்படி கூறும் உரிமை அவருக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ளது என்பது நிதர்சனம். அப்படியா? ஆமாம். இந்து தர்மத்தின் கீதையும் சரி, கிறிஸ்துவ பைபிளும் சரி, சொல்பவரும் ஆமாம் சொல்ல வரும் கருத்து ஒன்று தான். மனிதனுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் கடவுள் பூமியில் அவதரிப்பார். அது சரி, ஆனால் கடவுள் எப்படி இருப்பார்? திடீரென்று நம் முன்னால் கடவுள் அவதரித்தால் அவரை எப்படி அடையாளம் காண்பது? ஒருவேளை இவர்தான் கடவுள் என்று நமக்கு தெரியாமலே போய்விட்டார். அப்படிதான் ஆகும். உண்மையாலுமே கடவுள் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, யாருக்கு முன்னாலே நிற்கிறாரு, அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரு, அவங்க கூட டீ குடிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவனால் அவர் தான் கடவுள்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ அவர் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், எல்லோருக்கூடையும் உருவாடுகிறார், போகிறார், வரார், செய்கிறார். பட் மற்றவர்களால் அவரை காண முடியாது, அவரால் எல்லோரையும் காண முடியும். அதுதான் விஷயம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கவே இருக்கிறார். நாஸ்டாமிஸ் கடவுள் பூமியில் அவதரித்தால் இப்படித்தான் இருப்பார் என்றும் அவர் கணித்திருக்கிறார். கடவுள் அவதரித்தார், ஒருவேளை பூமியில் அவர் அவதரிக்கிறாரே என்றால் அவர் இப்படி தான் இருப்பார் என்பதை யார் கணித்திருக்கிறாங்க? முன்கூட்டியே 500 வருடங்களுக்கு முன்பே நாஸ்டாமஸ் அவர்கள் கணித்து இருக்கிறார். எப்படி கணித்திருக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போமா? அவர் கூறி உள்ள அடையாளங்களை தொடர்ந்து பார்ப்போம். அதன் பின் நாளை தெருவில் இறங்கி நடந்து செல்லும்போது அத்தகைய அடையாளங்களுடன் யாரையாவது பார்த்தீர்களானால் அவர்தான் கடவுள். அவர் என்ன அடையாளங்களை சொல்கிறார் என்று பார்ப்போம். நாளைக்கு நீங்கள் வீட்டை விட்டுட்டு போகும்போது, வெளியில் போகும்போது, டீ கடையில் அங்கே இங்கே இப்போ வரக்கூடிய அடையாளங்களோடு நீங்கள் யாரையாவது பார்க்கிறீர்கள் என்றால் அவர்தான் கடவுள். வெரி சிம்பிள், ஈஸியாக நீங்கள் காண முடியும். அதை தான் நான் சொல்கிறேன். அது என்னவென்று பார்க்கலாம். கடவுளின் அவதாரம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் கணித்து சொல்லும் பாடு. அவரே என்ன அது வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸில் பாடியிருக்கிறாரு. அதை இங்கிலீஷில் எல்லா மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதை அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கடவுளின் அவதாரம் இப்படி தான் இருக்கும் என்று அவர் கணித்து சொல்லும் பாடல். த கிரேட் சைரன் வில் பி சீஃப் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது பெரிய சைரன் என்னது ஒரு மிக அது த கிரேட் சைரன் வில் பி சீஃப் ஆஃப் த வேர்ல்டு ப்ளஸ் ultra became loud, feared, dreaded. அப்புறம் his fame and price will go beyond the heavens and he will be more satisfied with the title of victor. அது பாருங்கள், தமிழில் வந்து அங்கே வந்து ரொம்ப அருமையாக வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், உலகத்தின் அதிபதியாவான் மாவீரன் சைரோன். ஆமாம், உலகத்தின் அதிபதியாவான் மாவீரன் சீரோன் அல்லது சைரோன். ஓகேவா? அப்போ வெக்கம், அச்சம், பாசம் சொன்னவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? வெக்கத்தை விட்டவனாக இருப்பான், பாசத்தை விட்டவனாக இருப்பான், அச்சத்தை விட்டவனாக இருப்பான். என்ன மாதிரி இருப்பான்னு வச்சிங்களா, அலங்கோலமாக இருப்பான்பா. எப்படி இருப்பான்? வெக்கம், அச்சம், பாசம், அப்புறம் எல்லாவற்றையும் துறந்தவனாக இருப்பான். அப்புறம் இவன் புகழும் துதியும் விண்ணை தாண்டும். இவனை பற்றிய பேச்சு புகழும் விண்ணை தாண்டுற அளவுக்கு இருக்கும். இவனை பற்றி பேசாத வாய்கள் இருக்காது. இவனை புகழ்ந்து பாடாத வாய்கள் இருக்காது. அப்படி விண்ணை தாண்டும் அளவுக்கு இவன் புகழும் துதியும் விண்ணை தாண்டும். வெற்றி ஒன்றே இவன் இலக்காகும், வெற்றி பெறுவது. ஆமாம், அது மட்டும் தான் அவனுடைய இலக்கு. தட் மீன்ஸ் வாட்? டார்கெட். ஆமாம்,
அவன் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஜெயிப்பேன், ஒரு நாள் ஜெயிப்பேன், ஒரு நாள் ஜெயிப்பேன், ஒரு நாள் ஜெயிப்பேன், ஒரு நாள் ஜெயிப்பேன். ஜெயிக்கிறது மட்டும்தான் அவனுடைய டார்கெட். அப்படி இருப்பான். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவன் தான் கடவுள். அது உன் பொண்ணாக இருக்கலாம், உன் பையனாக இருக்கலாம், உன் அப்பாவாக இருக்கலாம், உன் மாமனாராக இருக்கலாம், உன் மச்சினனாக இருக்கலாம். சிலரை நீங்கள் பாருங்கள், வீட்டில் வந்து நல்லா வீர வசனம் பேசி கொண்டு இருக்கிறானா, ரைட். அச்சப்படுவது இல்லையா, ரைட். ரொம்ப ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறானா, ரைட்டு. அப்புறம் பாரு, எப்படி பயப்படாதவனாக இருக்கிறானா, ரைட்டு. நல்ல ஆமாம் வாட்டு அவனை பற்றி எல்லாருமே அப்பா அவன் சூப்பர் பையன்ப்பா, நல்ல பையன்ப்பா, நல்ல பொண்ணுப்பா, ஏமா மாமனார் செம்மையாகிறாருமா, இன்னும் அழகாக பேசுகிறாருமா, ஐயோ அவர் பேசுறத உக்காந்தா ராத்திரி வரைக்கும் கேட்டுக்கினே இருக்கலாம் பொழுதுத, அப்படி பேசுகிறாருமா. இது போன்று நீங்கள் யாரையாவது நீங்கள் சந்திச்சிங்கன்னா பார்க்குறீங்கன்னாக்க ரோட்லேயோ வீட்லேயோ கடத்தூர்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ அவன் தான் கடவுள். வெரி சிம்பிள். அவர் அப்படி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்டவனாக தான் இருப்பான், அவன் தான் கடவுள் அப்படின்றார். யார்? நஸ்டாமஸ். ஸோ இப்போது நான் மறுபடியும் அந்த இங்கிலீஷ் வேர்டோடு அதை நான் படிச்சு விட்றேன். த கிரேட் சிரோன் வில் பி சீஃப் ஆஃப் த வேர்ல்டு. யார்? சீஃப்னா தான் சீஃப் மினிஸ்டர்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், த கிரேட் சிரோன் வில் பி சீஃப் ஆஃப் த வேர்ல்டு. அப்புறம் என்ன, ப்ளஸ் அல்ட்ரா பிகின் லவுட் ஃபியர்டு ட்ரெட்டு அந்த மாதிரி. அப்புறம் ஹிஸ் ஃபேம் அண்ட் ப்ரைஸ் வில் கோ பியாண்ட் த ஹெவன்ஸ். ஆனால் விண்ணை தாண்டும். ஆமாம், சொர்க்கத்தையே தாண்டும். ஹெவன்ஸ்னால் என்ன? ஆமாம், ரொம்ப பேர் வந்து ஹெவன்ஸ்னால் சொர்க்கன்றான். அப்படிலாம் கிடையாது. ஹெவன்ஸ் சொர்க்கம் என்றால் வானம், அவ்வளோதான். இவங்களுக்கு எதுவும் இந்த சொர்க்கம் நான் மயில் பண்ணாங்கட்டினான்னு சொல்லுவானுங்க. இவங்க நம்ம பேசி நம்ம முன்னுக்கு வர முடியாது. ஆமாம், ஹெவன் என்றால் வானம் என்று பொருள். ஆமாம், ஓகேவா? சாரி, சொர்க்கம் என்றால் வானம் என்று பொருள். ஓகேவா? ஹிஸ் ஃபேம் அண்ட் ப்ரைஸ் வில் கோ பியாண்ட் த ஹெவன்ஸ். அந்த மாதிரி. அப்புறம் அண்ட் ஹீ வில் பி மோர் சாட்டிஸ்ஃபைடு வித் த டைட்டில் ஆஃப் விச்சர். வெற்றி அதில் தான், அந்த வெற்றி அடைதல், அந்த டைட்டில் தான் அவனுக்கு முக்கியம். லட்சம் தடவை தோப்பான், லட்சம் பேர் அவன் மூஞ்சில் காரியை துப்புவாங்க, லட்சம் பேர் அவனை எட்டி ஒதிப்பாங்க, லட்சம் பேர் சாணி பீயெல்லாம் கரைச்சி அவன் மூஞ்சில் ஊற்றுவாங்க, கேவலமாக அசிங்கமாக என்னென்னமோ பேசுவாங்க. போடாயா மயிருன்ட்டு ஒரு மயிரை பிடிங்கி போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவன் பாட்டு ஒரு மயிரை பிடிங்கி போட்டு போட எதாவது பேசிட்டு போட அப்படின்ட்டு போய்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவனாக இருப்பான். அப்போது நஸ்டாமஸின் தொகுப்புகளில் பல இடங்களில் சிரோன் செல்லின் செலின்னு சொல்கிறாரு என்ற பெயர் மீண்டும் மீண்டும் இடம் பெறுவதை காண முடியும். நஸ்டாமஸின் கமைப்புகளில் தவழ்ந்த அந்த மனிதன் உலகின் தென்கிழக்கு மூலையில் இருந்து தோன்றுவான் என்றும் உலகத்தின் காவலனாக உருவெடுப்பான் என்றும் குறிப்பிடுகிறார். எங்கே தோன்றுவானாமா? தென்கிழக்கு பகுதியில் தோன்றுவானாமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த சிரேன் அப்படி சொல்கிறாரு இல்லையா, ஏற்கனவே பிறந்து விட்டதாக பல கருத்துக்கள் நிலவின. இந்த ஆள் ஏற்கனவே பிறந்து விட்டதாக சில கருத்துக்கள் சொல்லப்படுது, அதையும் பார்த்துடுவோம். ஆனால் சிரியன் ஏற்கனவே பிறந்து விட்டதாக பல கருத்துக்கள் நிலவினாலும் உலகம் இதுவரை காணாத ஒரு மாபெரும் யுத்தம் மூழும்போது தான் அவன் பிறப்பெடுப்பான் என்றும் அவனால் பூமியில் எங்கும் இரத்த ஆறாக ஓடும் என்றும் ஒட்டுமொத்த தீய சக்திகளையும் அழித்த பின் அவனே உலகில் அமைதியை நிலைநாட்டுவான் என்றும் நஸ்டாமஸின் தீர்க்க தரிசனங்கள் சொல்கின்றன. அதாவது இவன் இன்னும் வந்து பிறக்கலை, நிறைய பேர் பிறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் உதாரணம் கூட காட்டினாங்க. ஹிட்லரை சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அது விட்டுருவோம். ஹிட்லர், முசோலினி இப்படி யாரையோ சொன்னாங்க. பட் அதெல்லாம் இல்லை. ஆனால் இவன் மிக ரத்த ஆறு ஓடுமா. இவன் பிறக்கும் பொழுது இவன் செய்யக்கூடிய வேலைகள், இதான் ரத்த ஆறு ஓடுமா. அதுக்கப்புறம் இவனே அதையும் சரி பண்ணுவானாமா அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அது என்னன்றது நமக்கும் சரியாக விளங்கலை. பட் ரொம்ப பேர் கல்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் நடக்கலை. பட் நாளைக்கே நடந்தாலும் நடக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இந்த சிரேன் என்பதற்கு சக்கரவர்த்தி என்று பொருள். ஆமாம், செலினா என்றால் கிரேக்க பெண் கடவுளின், செலினானா கிரேக்க பெண் கடவுள் தெரியும். ஸோ ஆமாம், சிரேன் என்பதற்கு
சக்கரவர்த்தி என்று பொருள். செலினா என்றால் கிரேக்க பெண் கடவுளின் பெயர். ஒரு தனிப்பட்ட சொல்லின் எழுத்துக்களில் இருந்து பிறக்கும் இன்னொரு சொல்லை கையாளும் வித்தையில் வித்தகரான நம் நாயகன் நாஸ்டாமஸ் தன்னுடைய பாடல்கள் பின்னாளில் தவறான செயல்களுக்கு பயன்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த வகை உத்தியை பயன்படுத்தி இருக்கக்கூடும். அவருடைய வார்த்தைகளில் பிற்காலத்தில் பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது என்பதற்காக இலைமறைவு, காய்மறைவு, புரிந்தும் புரியாமலும், பட்டும் படாமலும், தொட்டும் தொடாமலும் நிறைய விஷயம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப அப்படியே சரியாக டக்குன்னு போய் நம்ம புரிஞ்சிக்க முடியல அவருடைய பாடலை. அந்த மாதிரி தான் இருக்குது. நானும் ரொம்ப முயற்சிலாம் பண்ணி பார்த்தேன், கஷ்டமாக இருக்குது. ஆனால் பின்னால் வந்த பதிப்புகளில் அது தவறாக மட்டுமே பயன்பட்டது என்பது தான் வேடிக்கை. இதுக்கப்புறமா அடுத்தடுத்த பதிப்புகள் எல்லாம் யார் யாரோ அவருடைய பதிப்புகளில் அவருடைய புஸ்தகங்களில் இருக்கிற வார்த்தைகள், அந்த செஞ்சுரிஸ்ன்னு சொன்னோம் பாருங்கள், மூலாதார புஸ்தகம், அதுலேருந்து எடுத்து 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 தப்பாக எழுதி சொல்லாததெல்லாம் சொல்லி லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தவங்களாம் இருக்கான், ஊடு கட்டினவங்களாம் இருக்கான். நான் தான் நாஸ்டாமஸ்ன்னு சொன்னவங்களாம் இருக்கான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் நடந்துருக்குது, இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது, சரித்திரம் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் பின்னாளில் வந்த பதிப்புகளில் அது தவறாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் வேடிக்கை. நாஸ்டாமஸ் தன் மகனுக்கு அளித்த குறிப்புகளிலும் சரி, அவர் மன்னர் 2ஆம் ஹென்றிக்கு எழுதிய கடிதத்திலும் சரி, இந்த உலகுக்கு அவர் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல முற்படுகிறார். அது என்னன்னு பார்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் கடன்னு போயிடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போவே 51 நிமிஷம் ஆயிடுச்சு. வழக்கமாக நான் எப்போ பேசலாம்னு இப்படி தான் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்னு ஆகிடுது. கொஞ்சம் வேகமாக படிச்சுடுறேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ இத்தகைய தீர்க்க தரிசனம் வெறும் கல்வி அறிவால் மட்டும் கிட்டுவதில்லை. ஒரு சில விசேஷ சகுனங்களும் பொருந்தி வர வேண்டும். உலகில் புறப்படுக்கும் ஒரு சில உயிர்களுக்கு மட்டும் தாம் ஏந்தி வந்த கர்ம காரியங்களை முடிக்கும் வல்லமை அளிக்கப்படும். அத்தகைய சகுனங்கள் நாஸ்டாமஸுக்கு பொருந்தி வந்ததால் உலகின் தலை எழுத்து என்ன என்பதை அறியும் ஆற்றலை பெற்றவர் ஆனார். அதன் மூலமாகவே உண்மையான சிரேன் பற்றிய அறிகுறிகளையும் அளித்து உள்ளார். முதலில் எந்த கண்டம் என்றும், பின் எந்த நாடு, எவ்வகை நிலம், எந்த சமயத்தில், அந்த சமயத்தில் என்னென்ன சம்பவங்கள் உலகில் நிகழும் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டுள்ள அடையாளங்கள் விவரிக்கின்றன. கலியுகம் முடியும் பெரும் தருவாயில்தான் கல்கி அவதாரம் தோன்றும் என இந்து புராணங்கள் சொல்கின்றன. பெரிய புரட்சியின் மூலமாகவோ, அமைதி போராட்டம் மூலமாகவோ கல்வி அவதாரம் ஒரு மாபெரும் அரசியல் ஆட்சியாளராக உருவெடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. கல்கி அவதாரம் இந்த மாதிரி சூழ்நிலை. இப்போ உலகம் இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கல்கி அவதாரம் இருக்கும் என்கிறது நாஸ்டாமஸ் கணிப்பு கூட. ரொம்ப பேர் கல்கியை பிறந்துட்டு தான் சொல்கிறாங்க. நிறைய புத்தகங்கள், வீடியோக்கள்லாம் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கல்கி அவதாரம் இருக்கும் என்கிறார்கள். அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உலகை காக்கும் பதவியில் உள்ள விஷ்ணு அந்த பாதுகாப்புக்கு பங்கம் வரும்போது மட்டும்தான் விஷ்ணுவும் அதே மாதிரி தான். இப்படிப்பட்ட பயங்கரமான அழிவு பாதையில் மக்கள் போகும் பொழுது, பாவங்கள் உச்சத்தை வானை எட்டும் பொழுது, கண்டிப்பாக விஷ்ணுவோ கல்கியோ அந்தி கிறிஸ்து அதான் ஆன்டி கிரைஸ்டோ யாரோ ஒருவர் வருவாங்க. அன்னைக்கு உலகம் ரத்த ஆறா ஓடும். எங்கே பார்த்தாலும் பசி, பட்டினி, கொள்ளை நோய்கள், எங்கே பார்த்தாலும் வறுமை, எங்கே பார்த்தாலும் உயிர்கள் அந்த இறந்து போன பிணங்களின் வாடை, இந்த மாதிரி விஷயங்கள் அரங்கேறும் பொழுது இந்த விஷ்ணுவோ இந்த கல்கியோ பிறப்பாங்க என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. அது 2026 நடக்க போகுது நான் சொல்லின்னு இருக்கிறேன். இவங்கெல்லாம் செத்து போனவங்க சொல்கிறாங்கப்ப. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் பார்க்குறேன் எல்லா அயோக்கியத்தையும், எல்லாம் முடிச்ச உரமாக முள்ள மாதிரி எல்லாம் பார்க்குறேன். 75% பெண்கள் தங்கள் உடலை விற்று அதில் ஈற்றக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தில் குடும்ப தலைவன், அப்புறம் அந்த குடும்ப தலைவியான அவள் குழந்தைங்களுக்கு சோறு போடுறத நான் என் கண்கூடாக பார்க்குறேன். உலகம் முழுக்க இது நடக்கிறது.
பணக்காரன்லேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் ஒரு பெண் தன் உடலை விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருவாயில் கணவனுக்கு சோறு, குழந்தைங்களுக்கு சோறு, படிப்பு, மயில், ஹாஸ்பிட்டல் எல்லாமே 75% பெண்கள் தங்கள் உடலை விற்று, அவள் பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் கூட்டுறவளாக இருந்தாலும் சரி, இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆய்வில் நான் கண்டறிந்த உண்மை. நேரடியாக நானே பார்த்து ஆராய்ந்து ஆய்வு செய்து வைத்திருக்கும் விஷயங்கள். ஆமாம், நாஸ்டாமஸ் சொல்லலை, கல்கி சொல்லலை, அவர் சொல்லலை. ஸோ இதை நான் வலியுறுத்தியா 2026 ரொம்ப மோசமான வருடமாக இருக்கும். ஏன் மிகப்பெரிய பேரிடர்கள்லாம் வரும், எதுக்கு சுனாமி வரும், இதான் டிசம்பரில் மிக பயங்கரமான ஒரு வெள்ளம் வரப்போகுது அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு வர கனவு அந்த மாதிரி வருது. நான் என்ன பண்ண முடியும்? என் கனவு, நான் பண்ணுற கனவெல்லாம் உலகம் அழியிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் மட்டும் தப்பிச்சு ஓடினுக்கிறேன். ஆமாம், எங்கே பார்த்தாலும் ஓடுறேன், எங்கே பார்த்தாலும் தனியாகிறேன், ஓடுறேன், நெருப்புக்குள்ளார ஓடினுக்கிறேன், ஓடுறேன், ஒரே பாம்பு, தேளு, பல்லி கிள்ளின்னு பொறுத்துது. அப்போ என்னையா நடக்குதுங்க? சரி, ஏதோ ஒன்று நடக்குது, அது மட்டும் நல்லா புரியுது. சரி, அதுவானாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உலகை காக்கும் பதவியில் உள்ள விஷ்ணு அந்த பாதுகாப்புக்கு பங்கம் வரும்போது மட்டும்தான் தானே நேரடியாக களத்தில் இறங்குவது வழக்கம். அப்படி ஒரு பாதுகாப்பாற்ற நிலை இப்போது வந்து விட்டதாகவே கருதப்படுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் என அனைத்தும் தலை கீழாக இயற்கைக்கு புறம்பாக மாறி வரும் உலகிலேயே நாம் தற்போது வாழ்ந்து வருகிறோம். எல்லாம் தலைகீழாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். இதை யாரும் மறுக்க முடியாது. பொய்காட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். சரி, அதை விட்டுரு. ஸோ ஆமாம், துவாபர யுகத்தின் முடிவில் பாவங்கள் நிறைந்திருந்த தருவாயில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார். அந்த யுகம் இது கலியுகம். அந்த துவாரக யுகம் முடியுது, கலியுகம் தொடங்குது. அப்போ தான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். யார்? புல்லாங்குழல் மன்னன். ஆமாம், 600 பொண்டாட்டியாமா அவருக்கு கூட. நமக்கு தான் ஒரு பொண்டாட்டியோட விட்டானுங்க. நமக்கு ஒரு 500 600 பொண்டாட்டி கொடுத்துருந்தா என்ன? நமக்கு பார்ப்பா அப்படி போயிச்சு காலம். துவாரக யுகத்தின் முடிவில் பாவங்கள் நிறைந்திருந்த தருவாயில் தான் கிருஷ்ணன் அவதரித்தார். அமைதியை நிலை நிறுத்த மாபெரும் குருஷேத்திர யுத்தத்தை நிகழ்த்தினார். பெரிய பிரளயத்துக்கு பின்பே அமைதி திரும்பியது. அதேபோல் கல்கி அவதாரமும் ஒரு மாபெரும் யுத்தத்தை நிகழ்த்திய பின்பே அமைதியை நிலைநாட்டும். இது இறுதியான 3ஆம் உலகப் போராகவே அமையும். தட்ஸ் நேற்று கூட சொன்னேன் நான். நைட்டே போல் 3ஆம் உலகப் போர் வந்தால் கூட நேற்று கூட சொல்லியிருந்தேன் நான். எஸ், ஆல்மோஸ்ட் இட்ஸ் ட்ரூ. 3ஆம் உலகப் போர் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்துடுச்சிங்க, நீங்கள் என்னமோ இன்னும் 3ஆம் உலகப் போர் வரும் 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 வரும். அந்த இந்த குணா படத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, வரும் 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 அந்த ஃபேன் ஓடும் அந்த மாதிரி ஸ்லோவா அந்த மாதிரி வரும் 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 வராது வரும் வராது அப்படி இருக்குது இப்போ கதை. சரியா? ஓகேவா? அப்போது என்ன ஆகிப்போச்சு இங்கே எல்லாமே அப்படி தான். ஆமாம், இது இறுதியான 3ஆம் உலக போராகவே அமையும். கண்டிப்பாக 100%. நான் அதை தான் ஆழமாக சொல்லிகிட்ருக்கேன் எல்லாருக்கும். ஆமாம். ஸோ இந்த சுழற்சி முறை ஒரு பேரழிவுக்கு வித்துட்டு பிறகு ஒரு பேராக்கத்துக்கு வழிவகுக்கும். இதுவே மேற்கண்ட நாஸ்டாமஸின் பாடல் நமக்கு தரும் செய்தி. ஓகேவா? ஒரே ஒரு பக்கம் தான், அதையும் முடிச்சுடுறேன். புராணங்களும் சரி, நாஸ்டாமஸும் சரி சொல்வது ஒன்று தான். கல்கியோ சிரேனோ தன் கையில் ஒரு தெய்வீக ஆயுதம் ஏந்தி நிற்பர். அந்த ஆயுதம் கிருஷ்ணரின் சக்கர ஆயுதம் போல், இயேசுவின் அகிம்சையைப் போல், புத்தரின் அமைதியைப் போல் அது தீமைகளை தேடி தேடி அழிக்கும் என்பதே மக்களுக்கு சொல்லப்படும் தீர்க்க தரிசனம் ஆகும். அத்தகைய ஆயுதம் எப்படி இருக்கும் என்பதையும் நாஸ்டாமஸ் தமது தீர்க்க தரிசனங்களில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். The Easterner will leave his seat to pass the Apennine mountains to see Gai. He will transpire the sky, the water and the snow, and everywhere will be struck with his rod.
புரியுதுங்களாங்க உங்களுக்கு அர்த்தம்? மறுபடியும் கூட படிக்கிற பாருங்கள். The easterner will leave his seat to pass the Avenger mountains to see guys. He will transfire the sky, the waters, and the snow, and everyone will be and everyone will be struck with his rod. புரியுதுங்களாங்க? அதாவது இந்த அந்த கீழ் உலகத்தினர் இருக்காங்கல்ல, ஈஸ்டர், அதான் இந்த ஈஸ்டர் வில் லீவ் இஸ் வாட் என்னது, அவங்க வந்து அந்த சீட்டு இந்த சீட்டுக்கு இதில் எழுந்துடுவாங்க. அவங்க வந்து அதை எழுந்துடுவாங்க. எல்லோரும் தங்கள் பதவி அல்லது தங்கள் சீட்டு, அதான் ஆட்சியில் சீட்டுக்கு தானே அலையிறானுங்க. இவங்கெல்லாம் அந்த சீட்டை இழந்துட்டு பிச்சைக்காரன் ஆகிடுவான். ஆமாம், தாம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே பிச்சை எடுப்பானுங்க இந்த கட்சிக்காரனுங்க. அதான் சொல்கிறாங்க. புரியுதா? த ஈஸ்ட், ஆமாம், த ஈஸ்ட் நோ வில் லீவ் ஹிஸ் சீட். அப்புறம் டு பாஸ் த அப்பைனைன் மவுண்டைன்ஸ் டு சீ த காட். அதெல்லாம் மலையை நோக்கி ஓடும். அதாவது அது அங்கே அப்போது இந்த கீழ் உலகினர் தம் இடம் பெயர்த்தி அப்பினைன்ஸ் குடைந்து, மலைகளை குடைந்து, இந்த எப்படி அந்த கற்காலத்துலலாம் எப்படி குகைக்குள்ளே வாழ்ந்தாங்க மனிதர்கள். அந்த காலத்துலலாம் ஏதுப்பா வீடு நீ மாதிரியெல்லாம் வீடு இருந்துதான்னா, வெறும் குடிசை இல்லைன்னா குகைக்குள்ளே இருக்கணும். மலைங்க குகைங்க அதோடு தானே இருக்கணும். ஸோ அப்பைனைன்ஸை குடைந்து, மலைகளை குடைந்து, அப்போது அந்த கவுளை பார்ப்பானா. என்ன சார் கவுல்லாம்? கவுல் மீன்ஸ் வாட்? கொடூரமானது. குகை உள்ள பாம்பு, தேழு, பூராங்க, உருவம் இல்லை என்னமோ இருக்கும் அந்த மாதிரி. ஸோ பனிமலை நீர் ஆகாயத்தை ஊடுருவானோம். பனிமலை நீர் ஆகாயம்லாம் சும்மா நம்ம கிராஃபிக் ரஜினிகாந்த் போல இருக்குது. ரஜினிகாந்த் தான் அந்த மாதிரிலாம் சும்மா கார் மாதிரி ட்ரெயினில் சக்கரத்து அடியிலெல்லாம் பூந்து வர்றாருப்பா. சொன்னாக்குறாரு. நம்ம ட்ரெயினெல்லாம் அப்படி கையில் அப்படி தூக்கி பிடிக்கிறாருப்பா. சொன்ன கேரளா அதையும் ரசிக்கிறாருங்க அம்மா நாட்டிங்க. சரி, பனிமலை நீர் ஆகாயத்தை ஊடுரியவன் செங்கோல் இப்பூ உலகை ஆட்சி செய்யணும். அப்படி இருப்பான் போல இருக்குது. எப்படி இருப்பான்னு தெரில, பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. இப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடிச்சுங்கிறாருப்பா. ஸோ இங்கு நாசால் விவரிக்கப்பட்டுள்ள உலக அதிபதியின் ஆயுதம், அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் அது மனம். பனியை விட்டுருவானோ இந்த கிராஃபிக்ஸ்லாம் வாங்கி ஒன்றும் செய்யாது போல இருக்குது. என்னப்பா பனிமலைங்க பாருப்பா, என்னப்பா பனிமலை நீ ஆகாயத்தை ஊடுரியவன் செங்கோல்ல அப்படி மேஜிக் மேன் போல இருக்குது. அப்படிதான் நினைக்கிறேன். செங்கோல் இப்போ உலகை வந்து ஆட்சி செய்வாங்க. பண்ணுங்க ஏதோ பண்ணுங்க. ஸோ நாஸ்ராம், அப்போது இங்கே நாஸ்ரானஸால் விவரிக்கப்பட்டுள்ள உலக அதிபதியின் ஆயுதம் புராணங்களில் கல்கி அவதாரத்தின் ஆயுதமாக சொல்லப்படும் மின்னும் ஒளிமிக்க உடைவாளின் தன்மைகளுடன் பொருந்தி போவதையும் காண முடிகிறது. ஆமாம், அதில் நான் பார்த்தேன். அந்த உடைவாள் ஒன்று இருக்கும், விளவுன்னு இருக்கும். கல்கிட்ட இருக்குது பார்த்தேன். இது கல்கி அவதாரத்தின் ஆயுதமாக சொல்லப்படும் மின்னும் ஒளிமிக்க உடைவாள். இந்த இப்படி சொல்லியிருப்ப பல அரசங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த உடைவாளின் தன்மைகளுடன் பொருந்தி போவதையும் காண முடிகிறது. புராணங்களின்படி கல்கியின் வாகனம் வெண்புறவியாகும். இந்த குதிரை தான், அதுக்கு தான் நான் வச்சுன்னுக்கிறேன். இந்த குதிரையில் தான் அவர் வருவார். புராணங்களின்படி கல்கியின் வாகனம் புறவினா குதிரை, வெண்புறவியாகும். நஸ்டாமஸின் படி அந்த தலைவன் வானம், நீர், உறை, பனி என இவ்வுலகின் அனைத்து வகையான போக்குவரத்திலும் பயணப்படுவான். கையில் ஒளிரும் ஆயுதத்துடன் தெய்வீக வாகனத்தில் ஏறி பாவங்களை அழிக்க கீழே நாடுகளில் இருந்து தெய்வ பிறவி ஒருவன் புறப்படுவான் என்பதே நாஸ்டாமஸின் தீர்க்க தரிசனம் சொல்லும் கருத்தாகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பூர்வீகமான தென்கிழக்கு நாட்டில்தான் விஷ்ணுவின் கல்கி அவதாரம் தோன்றும் என்பதே இந்து புராணம் சொல்லும் தீர்க்க தரிசனமாகும். இவர் யார்? இந்த நாடு சேர்ந்தவனே இல்லை. ஆனால் இங்கே சிந்து நதி மீன்ஸ் பாகிஸ்தானில் இருந்து புறப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் என்று யார் எழுதுகிறாரு? இந்த ஊருக்காரில் இவர் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர். யார்? கிரேக்க நாடை சேர்ந்தவர். ஆக கல்கி இங்கே தென்கிழக்கு சிந்து நதி பக்கம் பாகிஸ்தான் பக்கம் இருந்து புறப்படுவான்
அப்படின்ற மாதிரி இருக்குது அங்கே போட்டு. அப்படி தான் அவர் எழுதியிருக்கார், அப்படி தான் அவர் கணிச்சிருக்கிறார். ஆமாம், என்னது சிந்து சமவெளி நாகரிகத்தின் பூர்வீகமான தென்கிழக்கு நாட்டில் தான் விஷ்ணுவின் கல்கி அவதாரம் தோன்றும் என்பதே இந்த புராணம் சொல்லும் தீர்க்க தரிசனமாகும். நிறைய இடத்துல நான் படித்தேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாஸ்டானஸ் குறிப்பிடும் அந்த பெரும் தலைவன் ஒருவேளை இனிமேல் தோன்றாமலும் போகலாம். இந்த இந்து புராணம் குறிப்பிடும் கல்கியும் இனிமேல் தோன்றாமலும் போகலாம். இருவரும் ஒரே மாந்தராக இருக்கலாம், இறையம்சம் கொண்ட பொருந்திய ஒருவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அல்லது வெவ்வேறு மாந்தராகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இத்தகைய இணையற்ற தகுதிகளுடன் அபரிமிதமான அறிவாற்றல் உடன் பிறக்கும் ஒருவனை உலகின் பார்வையிலிருந்து அவ்வளவு எளிதாக மறைத்து விட முடியாது என்பதே உண்மை. அப்படி ஒருவன் பிறந்தால் இந்த உலகுக்கு தெரிய வந்ததே தீரும். நிச்சயமாக அப்படி ஒருத்தவன் வந்துட்டானா தீரும், கண்டிப்பாக தெரியாமல் போயிடுவானா, தெரிந்தே தீரும். ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு தலைவன் பிறக்கவே இல்லையே தான் சஸ்பென்ஸ். இங்கே எல்லா தீர்க்க தரிசனமும் ஒவ்வொரு புத்தரும் சரி, இயேசு சரி, அவ்வளோ தீர்க்கதரிசிகள் எல்லாம் கடைசியில் சஸ்பென்ஸை வச்சு விட்டு போடுவான். பார்ட் 2ல் தான் பார்க்கணும். சினிமாக்காரனுங்க பண்ணுறாங்க பேர் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 என்ன நினைப்பா. பார்ட் 25 இனிமேல் தான் வரும், வருங்காலத்தில் வரும், போகிறோம் போக்குங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ எதுக்குமே இங்கே வந்து இல்லை, உலகின் இறுதி நாள் அது உங்களுக்கு மற்றொரு நாள். நான் இதை பற்றி நான் போய் 30, 40, 50 தடவை படிச்சிட்டேன் மற்ற புக்கியம். ஸோ உலகின் இறுதி நாள் அதை தான் நான் 2026ன்னு சொல்கிறேன். ஸோ பி வேர் ஆஃப் 2026. நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு போட்டிருப்பான் எல்லா ரூட்லேயும், பார்த்துருக்கியா? பி வேர் ஆஃப் டாக்ஸ். நான் சொல்வது பி வேர் ஆஃப் டாக்ஸ் இல்லைப்பா, பி வேர் ஆஃப் 2026. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்க போகிறது. இந்த உலகம் இருக்காதுன்னா நீ இருக்க மாட்டாடா. ஆமாம், இந்த தடவையாவது எலெக்ஷன் வரும்போது துடு வாங்கின்னு பிரியாணி குவார்டர் வாங்கி தின்னுட்டு ஓட்டு உரிமை உன் உயிரிடும் மேலனா அதை கேவலமான எச்ச பசங்களுக்கு விற்காத. ஒரு வேளை இந்த கல்கி ஏசுநாதோட யாராக வந்தால் போய் நல்லவன்ப்பா, தன்னுடைய ஓட்டு உரிமையை பிரியாணிக்கும் குவார்டருக்கும் விற்கி தேச துரோகி மக்களே உங்களை தான்டா சொல்கிறேன், ஓட்டை விற்று தின்ற நாய், நான்லாம் உனக்கு மரியாதை கொடுப்பேன்னு நினைக்கிறியா? 1000 ஜென்மங்கள் எனக்கு இருந்தாலும் சரி, ஓட்டை விற்றுட்டு கெட்டுப்போன ஒரு நாதாரியை தலைவன் ஆக்குற உன்ன மாதிரி நாதாரிங்களுக்கு என் நிழல் கூட மரியாதை கொடுக்காது. ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பார்த்தா பார்க்குறேன்னப்பா.